வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, தொழிலில் நம்பியவர் செய்த துரோகம் உங்களுக்கு ஏற்படும். கடகம் ராசி அன்பர்களே, தொழில் அல்லது வேலை தொடர்பாக நீங்கள் முழு நம்பிக்கை வைத்த ஒருவரால் ஏற்பட்ட துரோகம்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கும். நீங்கள் உழைத்த உழைப்பின் பலனை வேறு ஒருவர் எடுத்திருக்கும். உங்கள் திட்டங்களை பயன்படுத்தி உங்களை பின்னுக்கு தள்ள முயற்சித்தவர்களும் இருந்திருப்பாங்க. கூட்டாளி, சக ஊழியர் அல்லது நெருங்கிய தொழில் தொடர்புடைய ஒருவர் செய்த இந்த செயலால் ஒரு கட்டத்தில் உங்கள் நம்பிக்கையும் சிதைந்திருக்கும். இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணம் கூட உங்களுக்கு உருவாக்கக்கூடும். ஆனால் ஜோதிடத்தில் இந்த அனுபவம்தான் உங்களின் தொழில் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது புதிய தொடக்கத்தின் அறிகுறி என்று கூறப்படலாம். இந்த நிகழ்வுக்கு பிறகு நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ளப் போறீங்க. உங்களுடைய திறமைகளை யாராலுமே நீண்ட காலம் மறைக்கவும் முடியாது. இனி வரும் காலத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டு. உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இழந்த மரியாதையும் முன்னேற்றமும் மீண்டும் உங்களை கைக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு அமையக்கூடலாம். தொழிலும் அல்லது வியாபாரத்திலுமே உங்கள் நிழல் போல இருந்தவர்களையும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த கூட்டாளிகளும் பங்காளிகளையுமே நீங்கள் கண்மூடித்தனமா நம்பியிருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை முதலீடாகவே வைத்து உங்களையே ஏமாற்றினாங்க. கணக்கு வழக்குகளில் தில்லுமுள்ளு செய்தும் வாடிக்கையாளர்களை பெரிட்டும் தொழிலில் மிகப்பெரிய இழப்பை உங்களுக்கு ஏற்படுத்தினார். நீங்கள் வியர்வை சிந்தி உருவாக்கிய தொழிலை நம்பியவர்களை உங்களுக்கு எதிரியாக திருப்பிவிட்டு துரோகம் செய்ததை உங்களால் எளிதில் செரித்து கொள்ள முடியாது. அதாவது உங்களுடைய தொழிலே ஆகட்டும், என் வியாபாரத்திலையுமே உங்களுக்கு நிழல் போலவே இருந்தவங்களும், என் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த கூட்டாளிகளும் என் பங்காளிகளும் தான் நீங்கள் கண்மூடித்தனமாவே நம்பி வந்திருப்பீங்க. ஆனா அவங்களால தான் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுதோ, ஏன் உங்களுக்கு தொழில கஷ்டம் வரப்போகுது என்பதை நீங்கள் அறிந்திருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க கண்மூடித்தனமா நம்பியவங்களாலவே தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிக வேதனைகள் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடியிருக்கும். அது உங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய பங்காளிகளாக தான் இருந்திருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க நீங்க அவங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையும் உங்களுடைய முதலீடை வைத்து தான் உங்களுடைய ஏமாற்றக்கூடிய நிலையுமே உங்க வாழ்க்கையில வந்திருந்திருக்கும் அவங்க. ஏன்னா கணக்கு வழக்குல உங்களுக்கு தில்லுமுள்ளும் செய்து வந்திருந்திருப்பாங்க. ஏன் உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களையுமே பிரித்து தொழில மிகப்பெரிய இழப்பையுமே உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையுமே உங்க வாழ்க்கையில அமைந்திருப்பாங்க. நீங்கள் வேர்வை சிந்தி உருவாக்கிய தொழில தான் நம்பியவங்களையும் உங்களுக்கு எதிரியாக திருப்பக்கூடிய துரோகமே உங்களை சுற்றியுள்ளவங்களை உங்களால எளிதில் செலுத்து கொள்ள முடியாமையே போகக்கூடிய நிலை உங்களுக்கு வரக்கூடியிருக்கும். அதாவது உங்க தொழில நீங்க வேர்வை சிந்தி உருவாக்கிய தொழில தான் கெடுக்கிறேக்கனையும் நீங்க நம்பியவங்க தான் உங்களுக்கு எதிரியாவே திரும்பக்கூடிய நிலை உங்களுக்கு வாழ்க்கையில நடந்திருந்திருக்கும். அதே தான் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க உழைத்த உழைப்பின் பலனை வேறு யாரோ ஒருவர் எடுக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அமைந்திருக்கும். அதன் பின்னர் நான் உங்களுக்கு திட்டங்களை பயன்படுத்திய உங்களை பின்னுக்கு தள்ள முயற்சித்தவங்களுமே இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்திருக்கலாம். அது உங்களுடைய கூட்டாளியோ, என் சக ஊழியரோ, இல்லைன்னா நெருங்கிய தொழில் தொடர்புடைய ஒருவரை செய்த இந்த செயலால தான் ஒரு கட்டத்துல உங்களுடைய நம்பிக்கையும் சிதையக்கூடிய நிலை உங்க வாழ்க்கையில அமையக்கூடும். அதாவது ஜோதிடத்துல இந்த அனுபவம் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில இருக்கிற முடிவு கிடையாது என்று கூறப்பட்டு வருகின்றன. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. கடகம் ராசி அன்பர்களே, கடந்த சில ஆண்டுகளாக எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவில்லை என்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கும். வருமானம் வந்த வேகத்தில் செலவுகளும் அதிகரித்து எதிர்பாராத மருத்துவ செலவுகள், குடும்ப தேவைகள், கடன் சுமைகள், வீட்டு செலவுகள், பிள்ளைகளின் கல்வி செலவுகள் என பல காரணங்களால் சேமிக்க முடியாமலும் தவித்திருப்பீங்க. இவ்வளவு உழைத்தும் ஏன் பணம் நிலைக்கவில்லை என்ற கேள்வி பல முறை உங்கள் மனதில் எழுந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த நிலை மாறப்போகிறது. உங்கள் ராசிக்கு சந்திர பகவானின் அருளும்
சுப கிரகங்களின் அனுகூலமும் கிடைப்பதால் பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை உருவாக உள்ளது. வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் தேவையற்ற செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வந்து பணத்தை சரியான முறையில் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாகும். இதுவரை கையில் தங்காமல் போன பணமும் இனிமேல் எதிர்கால பாதுகாப்புக்காக மாறவும் தொடங்க உள்ளது. நீங்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கக்கூடும். நிலுவையில் இருந்த தொகைகள் திரும்ப கிடைக்கும். தொழிலில் இருந்த மந்தநிலை விலகி புதிய லாப வாய்ப்புகளும் உருவாகும். வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு அல்லது கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் காணப்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரித்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் பணத்தை பற்றிய கவலைகளும் குறைந்து எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேமிக்க தொடங்குவீங்க. தங்கம், நிலம், வீடு அல்லது பிற மதிப்புள்ள சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். உங்களுடைய பொருளாதார முடிவுகள் சரியான திசையில நகரும் என்பதாலேயுமே சிறிய முயற்சிகள் கூட பெரிய பலனை உங்க வாழ்க்கையில அளிக்கக்கூட போகுது. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் இன்ற முன்னேற்றத்திற்கு காரணமாகவே இருக்கக்கூடும். கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிக்க பழகுவீங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு குறைந்து பயனுள்ள முதலீடுகளாகவும் அதிகரிக்க உள்ளது. குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் எதிர்காலம், சொந்த வீடு, வாகனம் போன்ற முக்கிய இலக்குகளுக்காக சேமிக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு உருவாகும். நீண்ட நாட்களாகவே இருந்த கடன் சுமைகள் அனைத்துமே குறைந்து மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடும். பொருளாதார முன்னேற்றத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையுமே உங்களுக்கு பெருக உள்ளது. அதாவது உங்களுடைய கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு வந்தாலுமே உங்களுக்கு கையில பணம் தங்கவில்லை என்ற வருத்தம் உங்களுக்கு இருந்து வந்திருந்திருக்கலாம். ஏன்னா இதுவரைக்குமே உங்களுக்கு கைக்கு வந்த பணம் அனைத்துமே ஏதோ ஒரு வழியில செலவாகவும் சேமிக்க முடியாம தவிக்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு இங்க பெரிய நேர்மறையான மாற்றமாகவும் ஏற்படக்கூடியது இருக்கும். ஆனா இப்ப உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரை செலவுகள் அனைத்துமே இப்போ உங்களுக்கு அடியோடு நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பழக்கம் உங்களுக்குள்ள வரப்போகுது. புதிய வருமான வழிகளும் திறக்கப்பதன் மூலியமாவே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு அமையலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை சரியான முறையில தான் முதலீடு செய்யக்கூடிய யோகமும் எதிர்கால தேவைகளுக்காகவே நீங்கள் சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய பழக்கமே உங்களுக்கு உண்டாக உள்ளது. நீங்க நிதி மேலாண்மையில தெளிவும் பிறந்து உங்களுக்கு வங்கி இருப்புமே உயர்ந்து உங்களுடைய பொருளாதார நிலை முன்பை விட மிகவுமே வலுவடையக்கூடிய நிலையாவே உங்க வாழ்க்கையில் அமைய உள்ளது. அது கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இவ்வளவு உழைத்தும் ஏன் பணம் நிலைக்கவில்லை என்ற கேள்வி உங்களுக்கு பல முறை உங்க மனதில் எழுந்திருக்கக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா இனி அந்த நிலையிலுமே உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பாக உள்ளன. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவானுடைய அருளும் சுபகரங்களுடைய அனுகூலமும் கிடைப்பதனால தான் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலைத்தன்மை உங்களுக்கு உருவாக உள்ளது. நீங்கள் இதுவரைக்கும் கையில தங்காம போன பணம் எல்லாமே இனிமேல் எதிர்கால பாதுகாப்புக்காகவே மாறத் தொடங்க உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனிமேல் எதிர்கால பாதுகாப்புக்காக மாறவும் தொடங்க உள்ளது. நீங்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கக்கூடும். நிலுவையில் இருந்த தொகைகள் திரும்ப கிடைக்கும். தொழிலில் இருந்த மந்தநிலை விலகி புதிய லாப வாய்ப்புகளும் உருவாகும். வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு அல்லது கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் காணப்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரித்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் பணத்தை பற்றிய கவலைகளும் குறைந்து எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேமிக்க தொடங்குவீங்க. தங்கம், நிலம், வீடு அல்லது பிற மதிப்புள்ள சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். உங்களுடைய பொருளாதார முடிவுகள் சரியான திசையில நகரும் என்பதாலேயுமே சிறிய முயற்சிகள் கூட பெரிய பலனை உங்க வாழ்க்கையில அளிக்கக்கூட போகுது. குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் இன்ற முன்னேற்றத்திற்கு காரணமாகவே இருக்கக்கூடும். கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிக்க பழகுவீங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகள் அனைத்துமே உங்களுக்கு குறைந்து பயனுள்ள முதலீடுகளாகவும் அதிகரிக்க உள்ளது. குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் எதிர்காலம், சொந்த வீடு,
வாகனம் போன்ற முக்கிய இலக்குகளுக்காக சேமிக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு உருவாகும். நீண்ட நாட்களாகவே இருந்த கடன் சுமைகள் அனைத்துமே குறைந்து மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடும். பொருளாதார முன்னேற்றத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையுமே உங்களுக்கு பெருக உள்ளது. அதாவது உங்களுடைய கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்க எவ்வளவு சம்பாதிச்சு வந்தாலுமே உங்களுக்கு கையில பணம் தங்கவில்லை என்ற வருத்தம் உங்களுக்கு இருந்து வந்திருந்திருக்கலாம். ஏன்னா இதுவரைக்குமே உங்களுக்கு கைக்கு வந்த பணம் அனைத்துமே ஏதோ ஒரு வழியில செலவாகவும் சேமிக்க முடியாம தவிக்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு இங்க பெரிய நேர்மறையான மாற்றமாகவும் ஏற்படக்கூடியது இருக்கும். ஆனா இப்ப உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் அனைத்துமே இப்ப உங்களுக்கு அடியோடு நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பழக்கம் உங்களுக்குள்ள வரப்போகுது. புதிய வருமான வழிகளும் திறக்கப்பதன் மூலியமாவே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு அமையலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை சரியான முறையில தான் முதலீடு செய்யக்கூடிய யோகமும் எதிர்கால தேவைகளுக்காகவே நீங்கள் சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய பழக்கமே உங்களுக்கு உண்டாக உள்ளது. நீங்க நிதி மேலாண்மையில தெளிவும் பிறந்து உங்களுக்கு வங்கி இருப்புமே உயர்ந்து உங்களுடைய பொருளாதார நிலை முன்பை விட மிகவுமே வலுவடைய